என்னோட பேர் ஹர்னி பிரியா. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு குக்கிங் காம்படிஷனில் நான் கலந்துக்கிறேன். ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு. இது வந்துட்டு நான் வந்து ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பேன் நான் நினைக்கல. நான் வந்துட்டு இன்னைக்கு பனானா மிக்ஸ்டு மில்க் சாலட் பண்ணியிருக்கேன், அப்புறம் வாழை இலையில கேசரி பண்ணியிருக்கேன். ஸோ ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஹலோ, என் பேர் வந்து நவீன்ராஜ். நான் எஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பூந்தமல்லியிலேருந்து வரேன். நான் வந்து பன்னீர் எக்லியும் சன்சைடு மாக்டைல் அப்புறமா வந்து ரோஸ்டட் கிராம் லட்டு செஞ்சுருக்கேன். இவங்க ஈவெண்ட் வந்து நல்லா தான் பண்ணாங்க. பட் 20 மினிட்ஸ் வந்து குக்கிங் கொடுத்தாங்க. அது எக் குக்கிங் அதாச்சும் ஃபயரில் கொடுத்தாங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆயிடுச்சு, டைமிங்கில் முடியல. அப்புறமா மிச்சம்லாம் நல்லா தான் பண்ணாங்க. இன்னும் ரிசல்ட் வருஷம் வெயிட் பண்ணுறேன். இன்றைக்கி சவேராவில் ஒரு கலக்கலான குக்கிங் காம்படிஷன் நடந்துட்டுருக்கு. இது ஆர்கனைஸ் பண்ணுறவங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன், டச்சீஸ் ஆஸ் வெல் சவேரா. இந்த ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கம் ஹவுஸ் வைஃப்ஸ் ஒரு எம்ப்ளாயீஸ். அவங்களுக்கு ஸ்டார்டர், மெயின் கோர்ஸ் அண்ட் டெசர்ட் கொடுத்துருக்காங்க. இதை 3 பேஸ் பண்ணி தான் ஜட்ஜ் பண்ண போகிறோம். தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் காம்படிஷன் என்கரேஜிங் தி பட்டிங் ஷேர்ஸ், அதாவது மோட்டிவேட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸை. அவங்களும் ஃப்யூச்சரில் குக்கிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு காஸ்ட்கோசரம். ஏன்னா குக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைஃப்பில் வந்து சமையல் கற்றுக்கல அப்படின்னா அதனால் விளைவுகள் பெருசாக இருக்கும். அதனால் இப்போவே வந்து இவங்க மோட்டிவேட் பண்ணுறது வந்து இட்ஸ் எ வெரி கிரேட் திங் ஆக்சுவலி. இதை சவுத் இந்தியன் ஷெஃப் அசோசியேஷன்லேருந்து ஒரு 7 ஜட்ஜஸ் வந்திருக்கோம். ஸோ அவங்க நாங்கள் ஜட்ஜ் பண்ண போகிறோம். க்ரைட்டீரியா பேஸ்ட் ஆன் தி டேஸ்ட், டெக்ஸ்சர், ஃப்ளேவர் அண்ட் ப்ரெசன்டேஷன். அதே மாதிரி ஃபயர்லெஸ் குக்கிங் பண்ணியிருக்காங்க. 50% ஃபயர்லெஸ் குக்கிங் பண்ணியிருக்காங்க, 50% லைவ் குக்கிங் பண்ணியிருக்காங்க. இட் லுக்ஸ் வெரி இம்ப்ரெசிவ். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி கண்டிப்பாக டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் as well as congratulations to all the winners. என்னை பொறுத்தவரைக்கும் வின்னிங் ஆர் லூசிங் இஸ் இம்மெட்டீரியல். பார்ட்டிசிபேஷன் எக்ஸல் வித் த வின்னர்ஸ். இங்கே யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களோ கிட்டத்தட்ட 65 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 12 ஹவுஸ் வைஃப்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. So all the 77 people are winners only. இது வந்து ஷோ ஃபார்மேட், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஆர் ஃபர்ஸ்ட் செகண்ட் whatever it is. But on the way definitely வந்து it looks so yummy and going to taste the food now. Have a lovely day, fabulous day. Thank you for all. Hi, you're all at Savera Hotel today, where there's a very interesting cooking competition happening. This is known as the Indian Intercollegiate Cooking Competition, organized by Indian Oil Corporation and Duchess Club. And the participants are all from different colleges in Chennai. And we not only have the students, but also the faculty. And the cooking is happening in 2 bits. One is the the hot cooking, which is beyond the pillars there, where we have the hot stoves set up for them. The fire cooking is happening, and then the other side where there's a no fire cooking also happening. So lots of great prizes to be won and lots of new talent to be found from here. And we've got a big panel of very esteemed judges from across the top chefs in Chennai, and everyone is looking forward to the prize distribution after this. நான் இன்னைக்கு சென்னையில் சவேரா ஹோட்டலில் இந்தியன் ஆர்கனைஸ் பண்ண ஒரு குக்கிங் காம்படிஷனில் இருக்க. இந்தியன் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எல்லாமே மைண்டில் வச்சு இந்த காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேவ் ஆல்சோ ட்ரை டு இன்கார்பரேட் தட் குக்கிங் வந்து ஒரு ஜெண்டர் பேஸ்ட் ரோல் இருக்கக்கூடாது. பையன் தான் பொண்ணு தான் குக் பண்ணணும், பையன் குக் பண்ணக்கூடாது. ஐ திங்க் வி ஷுட் ஸ்டார்ட் மேக்கிங் இட் அ மோர் நியூட்ரல் ஜாப். எவ்ரிபடி ஷுட் know how to cook, because I think cooking or basic skill, cooking or life skill. I think everybody should know how to cook. And thank you Savera for organizing this amazing event today. சவேரா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ஆல் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க குக்கிங் ஸ்கில்ஸ், அவங்க டேலண்ட் காமிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். ஐ கேன் சே நானும் இது மாதிரி காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் இன்னைக்கு இந்த பொசிஷனில் வந்திருக்கேன். ஸோ ஐ திங்க் தீஸ் கைண்ட் ஆஃப் காம்படிஷன் அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்க, அவங்க டேலண்ட் இன்னோவேட் பண்ண, அவங்க டேலண்ட் வைக்கிறதுக்கு. ஸோ ஐ திங்க் சவேரா ஷுட் தேங்க்ஸ் சவேரா ஃபார் ஆர்கனைசிங் திஸ் ஈவென்ட் டுடே. பார்ட்டிசிபேட் பண்ண எத்தனை பேர் இதுல வந்து கலந்துக்கிட்டவங்க? இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்டா இல்ல வந்து நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்க, இல்ல அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க? சார், அது I'm a judge here, so I don't know the details of the events. சரி, இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து சமையல்ல வந்து நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடணும் எதிர்பார்க்கறாங்க. இப்போ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வெரி ட்ரூ. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜெனரேஷன் வந்து குக்கிங்னா ஒரு ஐயோ அதெல்லாம் நம்ம வேலை இல்லை, நம்ம ஏன் குக்கிங் பண்ணணுன்ற ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தில் இருக்காங்க. பட் ஐ திங்க் லைக் ஐ செட், குக்கிங் ஒரு ஜெண்டர் பேஸ்ட் ரோலாக இருக்கக்கூடாது. எவ்ரிபடி குக் பண்ண கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஐயோ அம்மா இருக்காங்க, அம்மா பார்த்துப்பாங்க. நாளைக்கு நீங்களே வெளியே போய் ஹாஸ்டல் இருந்தால் வேற வெளிநாட்டுக்கு போய் படிக்க போனீங்கன்னா குக்கிங் ஒரு பேசிக் ஸ்கில்.
அது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் ஐ திங்க் ஸ்கூல்லேயே குக்கிங் ஒரு பேசிக் சப்ஜெக்டாக கூட கற்றுக் கொடுக்கணும் நான் நினைக்கிறேன்.